بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. ஷைத்தான் கனவுகளில் மக்களை வழிகெடுப்பது, குழப்புவது அவனுடைய வழிமுறைகளில் உள்ளது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரு'யா ஸாலிஹத்து மினல்லாஹ், நல்ல கனவுகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியவை, வல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான், கெட்ட கனவுகள் ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடியவை என்று சொல்கிறார்கள். فَإِذَا حَلَمَ أَحَدُكُمْ حُلْمًا يَخَافُهُ فَلْيَبْصُقْ عَنْ شِمَالِهِ 3 مرات. உங்களில் யாராவது அச்சுறுத்தக்கூடிய கெட்ட கனவை கண்டால் அவர் தன்னுடைய இடது பக்கம் துப்பிக்கொள்ளட்டும். இன்னும் وَلْيَتَعَوَّذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ فَإِنَّهَا لَا تَضُرُّهُ, அல்லாஹ்விடம் அந்த கெட்ட கனவை விட்டு, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளட்டும், அது அவருக்கு தீங்கு செய்யாது என்று சொல்கிறார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில 3292வது ஹதீஸ். ஆக ஷைத்தான் கனவுகள் வழியாக வருவான், நமக்கு பல கெட்ட காட்சிகளை காட்டுவான். அப்படி காட்டப்படும் போது நாம் எச்சரிக்கையாகி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்க வேண்டும். இடது பக்கம் 3 முறை துப்பிக்கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். இன்னொரு ஹதீஸிலே அபூ கதாதாவுடைய அறிவிப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், மலையை விட கனமாக தோன்றும் கனவுகளை நான் கண்டிருக்கிறேன். அதாவது ஒருவருக்கு கனவுகள் மூலமாக காட்டப்படும் போது மிகவும் பாரமாக, பார்ப்பதற்கு அச்சுறுத்தக்கூடிய பலவிதமான கனவுகள் ஒருவருக்கு வரும் என்பதும் இங்கே வரக்கூடிய செய்தி. பொதுவாக கனவுகள் 3 வகை. ஒன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியவை, அது நற்செய்தியாக உள்ளத்திற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வகை ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடியவை, அது கெட்டதாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியவை. மூன்றாவது வகை நஃப்சானியத் என்று அதற்கு சொல்லணும். நஃப்ஸிலிருந்து, ஒருத்தருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், பகல் காலங்களிலே பார்க்கக்கூடிய அல்லது அதிகமாக நாம் ஈடுபட்ட ஒரு விஷயம், அதன் காரணமாக இரவிலே அது தூக்கத்தில் நம்முடைய கனவுகளில் பிரதிபலிக்கக்கூடியவை. ஒருவருக்கு விளையாடுவதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எப்போதுமே இந்த கிரிக்கெட் விளையாடுகிற எண்ணத்திலேயே இருந்தார் என்றால் என்ன ஆகும்? இரவுலே அவர் கிரிக்கெட் விளையாடும்போது சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் ஆசையெல்லாம் சிக்ஸர் அடிக்கணும். அல்லது அவர் பவுலிங் பண்றவரா இருந்தா விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பார். இப்படி பலவிதமா ஒருத்தர் வியாபாரம், அந்த வியாபாரத்திலேயே ஒரு விஷயத்திலேயே அவர் அதிகமாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்காருன்னா அதையே திரும்ப அவர் வடை போண்டா போடுறாருந்தா நிறைய போண்டா போடுற மாதிரி, நிறைய விற்கிற மாதிரி, எப்படியோ என்னென்னமோ, அது எல்லாமே அர்த்தமற்றதாக பகலில் அவர் பார்க்கக்கூடிய, எப்போதுமே செய்யக்கூடிய காட்சிகள், இதையே அவர் இரவிலே பார்க்கக்கூடியதார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி, ஒரு தோழர் சொன்னார். இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் ஒரு கிராமவாசி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு கனவு கண்டேன். என்னுடைய தலை துண்டாக வெட்டப்பட்டு அந்த தலை எனக்கு முன்னே ஓடிக்கொண்டிருப்பதை போல, அதை பின்தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டு என் தலையை பிடிக்கப் போவதை போன்று நான் கனவு கண்டேன் என்று சொன்னார். அதாவது தலை தனியா இருக்குது, ஒரு உடம்பு தனியா இருக்குது. துண்டிக்கப்பட்ட தலை முன்னாடி ஓடுது, அவர் அதை துரத்தி கொண்டு என் தலைன்னு சொல்லிட்டு ஓடுறார். அப்போ ரசூலுல்லாவிடம் இதை பற்றி சொல்லும்போது ரசூலா சொன்னார்கள், இது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடியது. கனவில் ஷைத்தான் உன்னிடம் விளையாடுகிறான், இதை நீ யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னார். இனிமேல் இது யாரிடமும் சொல்லாதே.
சஹி முஸ்லிம்ல 2268வது ஹதீஸ். ஆக இப்படியும் சில கனவுகள் ஷைத்தான் பயமுறுத்தவும் நமக்கு குழப்பத்தை போடவும் வெளிப்படுத்துவான். எல்லாவற்றுக்கும் தீர்வு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவது, ஷைத்தானுடைய குழப்பங்கள் சோதனைகளை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருப்பது, மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வது. பல நேரங்களில் ஷைத்தான் சில கனவுகள் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு வித மார்க்க ரீதியாக நாம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் இல்லை கட்டளையிடுவது போல இருக்கும். ஆனால் அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட கூடாத காரியமாக, அப்ப ஹராமானதா இருக்கும். அதை பார்த்து விட்டு இப்படி ஷைத்தான் சொல்லுக, அது இப்படி ஒரு நல்ல விஷயம் போல இருக்குமோ அப்படின்னு நினைத்தரக்கூடாது. மார்க்க அறிவு இருந்தால் பிரித்து பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை போது அதை கனவுகளுக்கு சில நேரங்கள் விளக்கங்கள் கல்வி உள்ளவர்கள் சொல்வார்கள். அந்த கனவுகளை பற்றி விவரம் தெரிஞ்ச பிறகு இதில் சில நல்லது இருக்கலாம், இல்லது இது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம், அல்லாஹ் நாடினால் இது இப்படி இருக்கலாம் என்றவர்கள் சொல்வார்கள். அது என்னன்னா, அந்த கனவில் இருக்கக்கூடிய காட்சிகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் கனவுகளை பற்றி வந்திருக்கக்கூடிய எவ்வளோ செய்திகள் இருக்கு. அந்த செய்திகளை வைத்துத்தான், ஆதாரங்களை வைத்து அவர்கள் சில விளக்கங்களை அதற்கு சொல்வார்கள். ஆனால் பொதுவாக இந்த கனவுகளை நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா கனவுகளையும் எல்லாரிடமும் சொல்வது கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு யாக்கூப் அவருடைய தந்தை சொன்னார்கள் இல்லையா, 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் யூசுஃபுக்கு சஜிதா செய்வதை போல அவர்கள் பார்க்கிறார்கள். காலையிலே தந்தை யாக்கூபிடம் சொல்லும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை, இதை உன் சகோதரர்களிடம் யாரிடமும் சொல்லாதே என்பது. ஏன்னா யாக்கூப் புரிந்து கொண்டார்கள், இது யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்து. கனவு பழிப்பதே அல்லாஹ் நாடக்கூடிய காலத்தில் தான் பழிக்கும். அது எப்போதுமே நமக்கு தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறிய பையனா இருக்கும்போது பார்த்த கனவு பெரிய ஆளாகி ஒரு நாட்டுடைய பெரிய கசானாவுக்கு அதிகாரியா இருக்கும்போது அந்த கனவு பழிக்குது. உண்மையாகவே யூசுஃபுடைய சகோதரர்கள் அவருக்கு முன்னாடி சஜிதாவில் விழுகிறார்கள். யாக்கூப் அவங்களுடைய தாய், யூசுஃபுடைய தாய் 2 பேரும் முன்னாடி மரியாதை நிமித்தமான சஜிதா. அது அப்போது அனுமதிக்கப்பட்ட ஒரு சஜிதா. இப்போது நமக்கு அனுமதி இல்லை. சஜிதா ஒருவருக்கு முன்னாடி சிரஷ்டாங்கமாக விழுந்து சிரவணக்கம் செய்வது அனுமதிக்கப்பட்டதில்லை. ஆனால் அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்திலே அந்த காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டதாக இருந்துச்சு. ஆக அந்த மரியாதை நிமித்தமாக கொடுக்கக்கூடிய அந்த சஜிதா தான் அந்த கனவில் காட்டப்பட்ட காட்சி. அதாவது நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சஜிதா செய்வதை போன்று பார்த்த அந்த கனவின் விளக்கம் பல வருஷங்களுக்கு பிறகு உண்மையாகும். ஆனால் யாக்கூப் புரிந்து கொண்டார்கள், இது அல்லாஹ் உனக்கு தரக்கூடிய பெரிய அந்தஸ்து அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள் அறிந்தால் உன் மீது பொறாமைப்படுவார்கள். அப்போ ஏற்கனவே பொறாமையில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை பற்றி தன்னுடைய பிள்ளைகள் யூசுப் மீது பொறாமையோடு இருக்கிறார்கள் என்பதை அறியும் போது அவர்கள் எதிராக சூழ்ச்சி செய்வார்கள் என்றும் சொல்கிறார்கள். உன் சகோதரர் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள், யாரிடம் சொல்லார். ஆக ஷைத்தான் பலவிதமாக இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே குழப்பங்களை கொண்டு வருவான். ஆனால் நல்ல கனவுகள் நமக்கு நற்செய்தியாக இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்விடம் அது உண்மையாக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அதற்காக நாம் இன்னும் நன்மையான காரியங்கள், இபாதத்துகளிலே கவனம் செலுத்துவது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள் செய்வது, அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் கனவு பார்க்கிறார், நல்ல கனவே அவர் கண்டார் என்றால் கூட ஷைத்தான் ஒருத்தருடைய இபாதத்துகளை கெடுப்பதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். கனவு பார்ப்பவர் தூங்கி கொண்டிருப்பவரா, எப்படியாவது அவர் காலை தொழுகையை தொழுது விடக்கூடாது, எப்படியாவது அவரை தடுக்க வேண்டும், அதற்கு முயற்சி செய்வான். நான் ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு ஹதீஸ், ஷைத்தான் தூங்கும் போது நமக்கு 3 முடிச்சுகளை பிடரிலே போடுவான். அது அவிழ்க்கப்படுவது ஒருவர் எழுந்த உடனே அல்லாஹ்வை புகழ்ந்து துஆ ஓதுவதை கொண்டு முதல் முடிச்சாவளும், அடுத்து அவர் வுது செய்யும் போது 2வது முடிச்சாவளும், அடுத்து அவர் தொழுகைக்கு நிற்கும் போது 3வது முடிச்சாவளும். அப்போது அவருடைய அந்த நாள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக ஆகிவிடும். இல்லை என்றால் இதெல்லாம் நடக்கிற இந்த 3 முடிச்சுகளுடைய அவர் எழுந்த நிலை இருந்தால்
அப்போது அவருடைய அந்த நாள் சோம்பேறித்தனமாக அவருடைய நப்ஸ் கெட்ட நிலையை அடையக்கூடியதாக இருக்கும். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா 3270வது ஹதீஸாக பதிவு செய்கிறாங்க. இந்த செய்தியை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது எப்படிப்பட்டதென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், காலை விடியும் போது ஒரு மனிதர் தொழுகைக்காக எழாத நிலையில் இரவில் தூங்கிய நிலையிலேயே அந்த மனிதர் அப்படியே இருந்து விட்டால் அந்த மனிதருடைய நிலை என்ன தெரியுமா? ஷைத்தான் அந்த மனிதருடைய 2 காதுகளிலும் சிறுநீர் கழித்து விடுவான், மூத்திரம் அடித்து விடுவான். அதாவது அது நமக்கு ஈரம்னா தெரியாது. எத்தனையோ பேர் காலையில் எழுதுகிறாங்க, எழுந்தோடனே காதுகள் 2 ஈரத்தையா பார்க்கிறார்கள். தொட்டு பார்த்தா தெரியுமா? தெரியாது. ஆனால் ஷைத்தான் சிறுநீர் கழிப்பான். ஷைத்தானுக்கு இந்த தன்மை உண்டு. ஜின்னின ஷைத்தான்கள் சிறுநீர் கழிப்பார்கள், இந்த தன்மை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சிறுநீரை பற்றி கூட ரசூலுல்லாஹ் வர்ணித்திருக்கிறார்கள். சிறுநீர் எப்படி இருக்கும்? ஜின்கள் சிறுநீர் கழிப்பார்களா? ஆமாம். சிறுநீர் எப்படி இருக்கும்? மிகவும் அந்த சிறுநீர் கனமானதாக இருக்கும், கனமானதாக இருக்கும். ஆனால் ஈரமும் தெரியாது, அவருடைய எடையும் நமக்கு தெரியாது. ஆனால் அது கனமான சிறுநீர். சரி, அந்த சிறுநீர் அவ்வளவு கனமானதாக இருக்கிறதே, ஏன் அந்த சிறுநீர் அவ்வளவு கனமானதை அவன் காதுகளில் வந்து அடிக்கிறான்? என்ன காரணம்? ஒரு மனிதனை தூங்க வைப்பதிலே அவனுடைய காதிற்கு வெளியில இருக்கிற சத்தங்களுடைய தடை அது முக்கியமா? உண்மைதானே? இரைச்சல் சத்தம் இருந்தா தூங்க முடியுமா? அப்படி ரொம்ப இடையூறு. அதனால கடுப்பு எரிச்சல்ல ஒருவர் எழுவார், ஒரே சத்தம், தூங்க முடியல என்று சொல்றாங்களா இல்லையா? ஏன்? காதின் வழியாக அந்த சத்தங்கள் உள்ளே போகும்போது அது ஒருத்தர் தூக்கத்தை கெடுக்கும். ஷைத்தான், ஜின்னின ஷைத்தான், அவன் ஏன் காதிலே சிறுநீரை கழிக்கிறான் என்றால், அது தூங்குவதற்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுப்பதற்கு காரணமா இருக்கும். ஏனென்றால் அது முழுக்க வெளியில இருக்கக்கூடிய சத்தங்கள், இடையூறுகள் எல்லாத்தையும் தடுத்து விடும். அவன் கனமான சிறுநீரை அவன் கழிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹி தஆலா தம்முடைய முஸ்னதிலே 9516வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவனுடைய சிறுநீர், அதாவது பௌலஹு இன்ன பௌலஹு வல்லாஹி ஸகீலுன், நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவனுடைய சிறுநீர் ஸகீல், ஸகீல் என்றால் மிகவும் கனமானது. அவன் அப்படிப்பட்ட சிறுநீரை தான் அவன் கழிக்கிறான். ஆகவேதான் ஒரு மனிதன் காலையிலே அவன் சுபுஹ் எழாத நிலையில் கண்விழிக்கிறான் என்றால், அவன் தவறிவிட்டான் என்றால், அப்போது என்ன நடந்து விட்டது? அவன் தூங்கிவிட்டான். அந்த தூக்கத்துக்கு காரணமே அவன் சிறுநீரை கழித்து தூங்க வைத்தது. அவைதான் அல்லாஹ்வுடைய பெரும் பாதுகாப்பு கேட்பது. இந்த தூக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வை வணங்குவதற்கு தடை கொண்டு வருவது ஷைத்தானுடைய பெரிய சூழ்ச்சிகள் உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு நமக்கு எச்சரிக்கை செய்றாங்க. இன்னொரு பக்கம், ஒருவர் காலையில் கண் விழிக்கிறார் பாருங்கள், கண் விழிக்கும் போது அவர் ஒது செய்கிறார் பாருங்கள், அப்போது மூக்கிற்கு நன்கு தண்ணீரை செலுத்தி தும்மி நல்லா சுத்தம் செய்யும் நாசிக். ஏனென்று கேட்டால், மூக்குடைய தண்டு பகுதி, இதுதான் தண்டு, இந்த தண்டு பகுதியில் ஷைத்தான் உட்கார்ந்திருப்பான் என்று ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக புகாரியிலே 3295வது ஹதீஸாக, முஸ்லிமிலே 238வது ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்கிறது. உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தால் 3 தடவை தண்ணீர் விட்டு மூக்கை சிந்தட்டும் அப்படிங்கிறாங்க சொல்ல. பொதுவாக நமக்கு இதெல்லாம் தெரியுது இல்லை பாருங்க. ஷைத்தான் உட்காருவான், உடம்புக்குள் வருவான், அவன் இரவில் தூக்கத்தின் நேரத்தில் மூக்கிற்குள் வருவான். அவன் உட்காருகிற இடங்களில் ஒரு இடம் இந்த மூக்குடைய தண்டு பகுதி. இந்த தண்டு பகுதியில் வந்து உட்கார்ந்து கொள்வான். ஷைத்தான் அவருடைய மூக்கு தண்டில் இரவு தங்குகிறான் என்று சொல்லுது. ஃபஇன்ன ஷைத்தான யபீது அலா ஹயாஷிஹி,
நிச்சயமா ஷைத்தான் அவருடைய மூக்கு தண்டில் இரவு தங்குகிறான் என்று சொல்றாங்க. நமக்கு தெரியாது, ஜின்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சுத்திட்டு இப்பவுமே இருந்துகிட்டு தான் இருப்பான். நாம் ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வோட பாதுகாப்பு, ஜின்கள் ஷைத்தான்களை விட்டு பாதுகாப்பு கேட்கணும். ஏனென்றால் இரவு அவர்கள் தூங்கும் போது நம்முடைய மூக்கில் தங்குகிறார்கள். ஆகவே மூக்கிற்கு காலையில் எழுந்த பிறகு ஒது செய்யும் போது அவசியம் 3 முறை நன்கு தண்ணீரை செலுத்தி மூக்கை சிந்த வேண்டும். இது சுன்னாவில் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக ஷைத்தான் இரவில் கனவில வருவது உண்டு, தூங்கும் போது மூக்கில் உட்கார்ந்து கொண்டு தங்குவது உண்டு. காலையில் கண் விழித்து நம் தூக்கத்திலிருந்து எழுந்து விடக்கூடாது. எதற்கு? தொழுகைக்காக எழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவனுடைய சிறுநீரை, மூத்திரத்தை நம்முடைய காதுகளில் கழித்து விடுவான். அது கனமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறான். ஆக இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஷைத்தான் தொழுகையிலே என்னென்ன விதத்தில் ஒரு அடியானுடைய தொழுகையை கெடுப்பான் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை அறிந்து கொண்டோமோ அதிலே ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடி எச்சரிக்கையாக இருப்போமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.